கனமழையானது நேற்று மாலை முதலே கொட்டிதீர்த்து வருகிறது. அதன் எதிரொலியாக வயநாட்டில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட உயிர்களை பலிவாங்கியிருக்கிறது. இந்த உயிரிழப்பு இன்னும் மேலும் அதிகரிக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக வயநாடு மட்டுமல்லாமல் கேரளாவில் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. அதில் ஒரு மாவட்டமாக இருக்கக்கூடியதான் மூணார் பகுதி பொறுத்தவரையில் முழுக்க தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நிறைந்த பகுதியாக இருக்கக்கூடிய மூணாறில் நேற்று மாலை முதலே மூணாறிலும் அதீத கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக மூணாறு செல்லக்கூடிய பல்வேறு சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மூணாறு இருக்கக்கூடிய சால்குடி அருகே அதிராப்பள்ளி அருவி, மூணாறு ஹெட்வர்க் டேம் மற்றும் இடுக்கி மாவட்டம் கல்லார்குடி அணை, ஆத்துக்காடு நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நீர்வீழ்ச்சிகள் அணைகள் முழுமையாக நிரம்பி ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய நிகழ்வு அங்கு கனமழை காரணமாக ஏற்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக மூணாறில் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறி இருக்கின்றன. அங்கு மக்கள் வெளியே செல்ல முடியாமலும் வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பகுதிக்கு செல்ல முடியாமலும் தவித்து வருகிறார்கள். அதற்கு இந்த சாலைகள் துண்டிக்கப்பட்டதே மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த பல்வேறு இடங்களில் மூணாறிலும் கூட பல இடங்களில் லேசான மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. சாலைகள் துண்டிக்கக்கூடிய அளவுக்கு மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மூணாறு சிவன்மலை நாகர்முடி சாலையில் இருக்கக்கூடிய அந்த பிரதான சாலையில் போக்குவரத்தானது அந்த சாலை துண்டிக்கப்பட்ட காரணத்தால் போக்குவரத்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. முற்றிலுமாக போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கொச்சின் தேசிய நெடுஞ்சாலை, மூணாறு தேன் நெடுஞ்சாலை, மூணாறு உடுமலை சாலை உள்ளிட்ட பல பிரதான சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. பழைய மூணாறு பகுதி முழுவதுமாக வெள்ளக்காடாக மாறி இருக்கின்றது. மூணாறு செல்லக்கூடிய பிரதான சாலைகள் அனைத்துமே வெள்ளக்காடாக காட்சியளித்து சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கூடிய காரணத்தால் வெளியிலிருந்து மூணாறு செல்லக்கூடிய எந்த வாகனங்களும் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சாலைகள் அனைத்தும் வெள்ளக்காடாக மாறிக்கின்றன. தண்ணீர் நீர்வீழ்ச்சியாக இந்த சாலைகள் முழுவதும் ஆக்கிரமித்து செல்கின்றன. இதன் காரணமாக பல்வேறு இடங்கள் மூணாறு செல்லக்கூடிய பிரதான சாலைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமை சீரமைக்க இன்னும் சில நாட்கள் ஆகும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக தற்போது வரையிலும் அங்கு கனமழை பெய்து வரக்கூடிய காரணத்தால் அந்த மழை பொழிவு குறைந்த பிறகுதான் அங்கு இந்த துண்டிக்கப்பட்ட சாலைகள் மீண்டும் சீரமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதுவரையிலும் துண்டிக்கப்பட்ட சாலைகள் என்பது அப்படியேதான் இருக்கும். அதில் எந்தவித போக்குவரத்தும் அங்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்கள் மூணாறில் மட்டுமல்லாமல் கேரளா முழுவதும் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. பல இடங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட சாலைகளும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. மூணாறு செல்லக்கூடிய பிரதான சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. சாலைகள் துண்டிக்கப்பட்டு வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. உடனடியாக இந்த பகுதிகளை சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொண்டாலும் கூட தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழை காரணமாக அங்கு இந்த நடவடிக்கை மீட்பு பணிகள் என்பது தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் கேரளாவில் பல மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இன்னும் அதீத கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கூடிய காரணத்தால் இன்னும் நேரம் செல்ல அங்கு நிலைமை எப்படி இருக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக மாறி இருக்கிறது. பானு.